ஹாய் கைஸ், நீங்கள் நம்ம மூவி ரிவ்யூவில் பிரகம்பனம் படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஜீ5ல தமிழ் டபுளில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு காமெடி ஹாரர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க 3 பேர் காலேஜ் ஸ்டூடெண்ட். ஜாலியாக இவங்களோட லைஃப் போயிட்டுருக்கும். திடீர்னு பார்த்தா ஹீரோடைய பாட்டி இறந்துருவாங்க. உடனே அந்த காரியத்துக்கு போவாங்க. இவங்க 3 பேர் காரியத்துக்கு போவாங்க. போயிட்டு வரும்போது அவங்களுடைய பாட்டி ஆவியை வந்து ஹீரோடைய ஃப்ரெண்டு உடம்புல பூந்துக்குவாங்க. அதுக்கப்புறம் பயங்கரமான இம்சையெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ இறுதியில் அந்த பாட்டி எதற்காக ஹீரோடைய ஃப்ரெண்டோடைய உடம்புல போகணும், இப்போ இறுதியில் அந்த பாட்டிக்கு என்னாச்சு, உண்மையிலேயே அந்த பாட்டி இறப்பில் என்ன மர்மம் இருக்குது, இறுதியில் அந்த ஹீரோ எப்படி கண்டுபிடிக்கிறாரு, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தோடைய கதை. இந்த படத்தோடைய பாசிட்டிவ் பார்த்தாவே அதை நடிச்சு எல்லாமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. காமெடி நல்லா கிளிக் அவுட் ஆகிருக்கு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக காமெடி நல்லாவே இருக்குது. வித்தியாசமாக ஒரு காமெடி கொடுத்துருக்காங்க. இவங்க 3 பேர் கேரக்டர் நல்லாவே எழுதி எடுத்திருக்காங்க. இன்னும் மிடில் வர காமெடியில் நல்லாவே இருக்குது. ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் நல்லாவே இருக்குது. அவங்க பாட்டி யாருக்காக இறந்தாங்க அப்படிங்கிற ஒரு காமெடியை சொல்லியிருக்காங்க. அது நல்லாவே இருக்குது. அந்த ட்விஸ்ட் நல்லாவே எடுபட்டுருக்கு. கடைசியில் வர அந்த கிளைமேக்ஸ் நல்லாவே இருக்குது. இந்த படத்தோட பிஜிஎம் பொறுத்தளவுக்கு நல்லாவே இருக்குது. சூப்பரான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபிக் சூப்பரான ஒரு ஒளிப்பதிவு கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது. விஷுவலாக நல்லாவே இருக்குது. இந்த படத்தோட மைனஸ்னு பார்த்தா ஃபஸ்ட் ஹாஃப் தாங்க. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படியே டூரேஷன் அதிகமாக எடுத்துகிட்டே இருக்காங்க. கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. ப்ரிடிக்டபுளாக இருக்குது. பார்த்து பழக்கப்பட்ட அதே காட்சி தான் வர மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான சீன்ஸாக ட்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் கடந்துருமோனா செகண்ட் ஹாஃப் ஒரு நல்ல ஒரு செகண்ட் ஹாஃப் கொடுத்துருக்காங்க. இவங்க இந்த ஹாரர் போர்ஷன் இன்னும் கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துருக்கலாம். கொஞ்சம் கிரன்ச்சாக இருக்குது. அது செகண்ட் ஹாஃப் ஹாரர்லாம் சுத்தமாக எடுபடவே இல்லை. எமோஷனல் அந்தளவு கனெக்ட் ஆகவே இல்லைங்க. காமெடி மட்டும் நம்பி எடுத்த மாதிரியே இருக்குது. இந்த படத்தில் அந்த மாதிரி ஃபிலிம்ஸில் எதுவுமே இல்லை. ஃபேமிலியாக பார்க்கலாம். மொத்தம் எப்படி இருக்குது, சூப்பராக சொன்னாங்கன்னா எந்த படம் ஒரு ஒன் டைம் வச்ச படம் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.